பழைய கற்காலத்தில் தமிழகம். பழைய கற்காலத்தில் தமிழகம் தமிழ்நாட்டின் பகுதிகளில் பழங்கால குடியிருப்புகள் இருந்த வரலாற்றுக்கு முற்பட்ட காலப்பகுதியானது கிமு 5,00,000 ஆண்டிலிருந்து கிமு 3000 ஆண்டு வரை நீடித்திருப்பதாக மதிப்பிடப்படுகிறது. பழங்கற்காலத்தின் பெரும்பாலான காலகட்டங்களில் இப்பகுதியில் அடர்த்தியற்ற காட்டுப்பகுதிகள் அல்லது புல்வெளி சார்ந்த சுற்றுச்சூழலில் அமைந்த ஆற்று பள்ளத்தாக்குகளுக்கு அருகிலேயே மனிதர்கள் வாழ்ந்து வந்தனர். இந்த பகுதிகளில் மக்கட்தொகை அடர்த்தி மிக குறைவாக இருந்தது. ஆகையால் தென்னிந்தியாவில் 2 இடங்களில் மட்டுமே தொடக்க பழங்கால கலாச்சாரம் கண்டறியப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் சென்னையில் வடமேற்கு பகுதியில் உள்ள அத்திரப்பாக்கம் பள்ளத்தாக்கு இந்த பகுதிகளில் ஒன்றாகும். தமிழ்நாட்டின் வடக்கு பகுதிகளை சுற்றி பழங்காலத்திய விலங்குகளின் புதைப்படிமங்கள் மற்றும் கல்வெட்டுகள் கண்டறியப்பட்டுள்ளதாக தொல்லியல் சார்ந்த ஆய்வுகள் கூறுகின்றன. இவை கிமு 3,00,000 ஆண்டு காலத்தை சேர்ந்தவையாக இருக்கலாம். தென்னிந்தியாவில் வாழ்ந்த மனிதர்கள் பெரும்பாலும் பண்டைய பழங்கற்காலத்தில் நீண்ட காலம் வாழ்ந்த ஹோமோ எரெக்டஸ் இனத்தை சேர்ந்தவர்களாவர். மேலும் இவர்கள் கைக்கோடாரி மற்றும் வெட்டுக்கத்தி ஆகியவற்றை பயன்படுத்தி வேட்டையாடி சேகரித்து வாழும் மக்களாக இருந்தனர். 50,000 ஆண்டுகளுக்கு முன்பு தோன்றிய தற்கால மனித இனத்தின் ஹோமோ சேம்பியன்ஸ் மூதாதைய இனத்தினர் மிகவும் மேற்பட்ட நிலையிலும் பல்வேறு கற்களை பயன்படுத்தி தகடு போன்ற கருவிகள் மற்றும் மெல்லிய நுண்தகடு கருவிகளையும் உருவாக்கி பயன்படுத்தியிருந்தனர். சுமார் 10,000 ஆண்டுகளுக்கு முன்பிருந்து நுண்கல் கருவிகள் என்று அறியப்படும் இன்னும் சிறிய கருவிகளை மனிதர்கள் உருவாக்கினர். சூரிய காந்தக்கல், அகேட்கல், சிக்கிமுக்கிக்கல், குவார்ட்ஸ்கல் போன்ற பொருட்களை பயன்படுத்தி நுண்கற்கள் கருவிகளை மனிதர்கள் உருவாக்கினர். 1949ஆம் ஆண்டில் இது போன்ற நுண்கல் கருவிகளை திருநெல்வேலி மாவட்டத்தில் ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர். நுண்கற்கள் காலமானது கிமு 6,000 முதல் 3,000 ஆண்டுகளுக்கு இடைப்பட்ட காலமாகும் என தொல்லியல் துறை ஆய்வுகள் கூறுகின்றன. நன்றி.